ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த அருமையான நல்ல நாளின் மாலை பொழுதிலும் நாம ஒன்று கூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து அமர்ந்து இருப்பதற்கு ஆண்டவர் ஒரு நல்ல வாய்ப்பை தந்தபடினால ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் நாம சிந்திக்கும்படியாய் தேவ ஆவியானவர் நமக்கு முன்பாக வைக்கின்ற ஒரு பகுதி பரிபூரணத்தை குறித்து கடந்த ஜனவரி மாதத்துல நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தந்தார். இன்றைக்கும் கூட பரிபூரணத்தின் ஈவு என்கின்ற தலைப்புல நாம சில காரியங்களை சிந்திக்க தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. வேதத்துல நாம் பார்க்கின்ற பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்துல 10வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கும்போது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அவை பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக கூறியிருக்கிறத பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர்ல ஒண்ணு உண்டுன்னு சொன்னா பரிபூரணப்படுத்துகிறவர், முழுமை, நிறைவு என்ற ஒரு நல்ல கிருபைய அருளுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. இதை நாம நன்கு அறிவதற்கு வேதத்தின் பல பகுதியில நாம பார்க்கிறோம். ஆனா நாம் பரிபூர்ணம் அடைவதற்கு தடையாக இருப்பது யாருன்னு சொன்னா பொல்லாத பிசாசானவனே. ஆண்டவர் நமக்கு கொடுப்பது சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், நிறைவான மகிமையான ஒரு வாழ்க்கைய ஆண்டவர் நமக்கு தருகிறார், நாம பெற்றுக்கொள்கிறோம். ஆனா இந்த பரிபூரணத்தை தடை செய்கிறவன் பொல்லாத பிசாசானவன். அவன் நம் முன்னே இருப்பதோடு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை, சமாதானத்தை அவன் தடை செய்வதோடு மாத்திரமல்ல, நமக்கு முன்னாக நின்று நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதற்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று கொள்வதற்கும் அவன் தடையாக இருப்பதை நாம் வேதத்தின் பல பகுதியில பார்க்கிறோம். ஆனா நமக்கு ஆண்டவர் தருகிறது பரிபூரணம். ஆனா பொல்லாத சத்துருவாகிய பிசாசானவனோ நாம் பரிபூரணம் அடையாதபடிக்கு நமக்கு பல வகைகளில தடையாக இருப்பதை நாம நன்கு அறிய முடியும், உணர முடியும். ஆனா இன்றைய நாளில நாம் அதை பற்றி சிந்திப்பதற்கு, யோசிப்பதற்கு காலம் இல்லாமல் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்றைய நாளின் தலைப்புல பார்க்கின்ற பொழுது பரிபூரணத்தின் ஈவுன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு முன்பாக இந்த காரியத்தை வைக்கின்ற பொழுது, கணிதம் படிக்கின்ற பொழுது, மேக்ஸ் படிக்கின்ற பொழுது, ஒரு பெரிய எண்ணை சின்ன எண்ணால டிவைட் வகுக்கின்ற பொழுது அதுல மேல வைக்கும் போது இது ஈவுன்னு சொல்லுவாங்க, கீழே வரும்போது மீதின்னு சொல்லுவாங்க. அது போல நமக்கு பரிபூர்ணத்தின் ஈவு என்று சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்லணும்னா, தேவனிடத்திலிருந்து நமக்கு கிருபையாக கிடைப்பது, தேவன் நமக்கு கிருபையாக கொடுப்பது பரிபூரணத்தின் ஈவு என்பதை நாம நன்கு உணர வேண்டும். என்ன சொன்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பல கிருபைகளை, இரக்கங்களை நமக்கு கொடுப்பதோடு மாத்திரமல்ல, இவையெல்லாம் ஈவாக நமக்கு தந்து கொண்டே இருக்கிற நல்ல ஆண்டவரை நாம பெற்றிருக்கிறோம். விசேஷமா சொல்லணும்னு சொன்னா, கல்லூரியில நான் படிக்கிற காலங்கள்ல ஒரு பேராயருடைய கான்சிக்ரேஷன் சர்வீஸுக்கு நான் கடந்து சென்றிருந்தேன். அப்பொழுது அந்த பேராயரை கான்சிக்ரேட் பண்ணும்போது மற்றவர்கள் மாடரேட்டர் சொன்ன காரியம், இவர் தேவனுடைய
ஈவு என்று சொல்லி சொல்லும்போது அன்னைக்கு அந்த வார்த்தையினுடைய மகிமையை நான் உணரல. ஆனா பின்னான காலகட்டத்துல பார்க்கும்போது தன்னுடைய ஜனங்களை வழி நடத்த, தன்னுடைய ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக நடப்பதற்கும் வழி நடத்துவதற்கும் பாதை காண்பிப்பதற்கும் தேவன் ஒரு மனிதனை கொடுத்திருக்கிறார். அவர்தான் தேவனுடைய ஈவு என்பதை பின்னான காலகட்டத்துல நான் அறிய உணர முடிகிறது. ஆகையினால தேவன் ஒரு காரியத்தை நமக்கு ஈவாக தருகிறார் என்று சொன்னால் அது நம்மை வழி நடத்துவதற்கும் நாம் சரியான பாதையில கடந்து செல்வதற்கும் அது இருக்கிறபடியினால் இது பரிபூரணத்தின் ஈவு என்பதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படியே நாம இந்த நாளிலும் பரிபூரணப்படுத்துகின்ற ஆண்டவர் நமக்கு ஈவாக என்ன தருகிறார் என்பதை நாம் உணர்கின்ற பொழுது, முதலாவதாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் ஈவாக முதல்ல நமக்கு தருகின்ற ஒரு காரியம், நமக்கு ஒரு உன்னதமான வாழ்வை தருகின்றார். பரிபூரணத்தின் ஈவு என்பதற்கு முதல்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் உன்னதமான ஒரு வாழ்வை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்கிறபடியினால ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பரிபூரணத்தின் ஈவுல முதல் காரியம் பார்க்கின்ற பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது உன்னதமான ஈவு. இதற்கு ஆதாரமாக நாம் வேதத்தில நாம் பார்க்கின்ற பொழுது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல 9, 10 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அதுல சொல்லப்பட்டு இருக்கிற காரியம், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறவர் என்பதை நாம இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ தேவன் நமக்கு கொடுக்கின்ற மேலான ஒரு காரியம், அவர் மேல நாம் அன்பு செலுத்துகின்ற பொழுது நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு மேலான காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது உன்னதமான வாழ்வு. உன்னதமான வாழ்வு. இந்த உன்னதமான வாழ்க்கைய யார் தர முடியும்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே இந்த உன்னதமான வாழ்க்கைய நமக்கு தர வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறபடினால இந்த இடத்துல பவுல் சொல்ற காரியம்தான், நாம் அவரில் அன்பு கூறுகின்ற பொழுது அவர் கொடுக்கிறவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்போ என் ஆண்டவர் மேல அன்பு செலுத்துகின்ற பொழுது, என் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து என் ஆண்டவருக்குள்ளாக நான் இருக்கின்ற பொழுது தேவன் எனக்கு கொடுக்கிறது என்னன்னா பரிபூர்ணமான ஒரு வாழ்வை எனக்கு அவர் கொடுக்கின்றார். உலக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் எப்பொழுது பரிபூரணத்தை அடைகின்றான் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நாம வேதத்துல நாம தெளிவா உணர வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த உலகத்துல வாழ்ந்து தன்னுடைய இறுதியில சிலுவை மரத்துல மரிக்கின்ற தருவாயில தன்னுடைய ஆவிய யார் கையிலோ ஒப்பு கொடுத்தார்னா, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். பரிபூரணத்தின் ஈவு என்று சொல்லி நாம சிந்திக்கின்ற பொழுது நாம் பரிபூர்ணம் அடைஞ்சிட்டேன்,
சொல்லி நாம ஒரு உன்னதமான நிலைக்குள்ள வரணும்னா என் ஆவி கர்த்தருடைய கையில போனோம். ஆண்டவர் அதை நமக்கு செய்து காண்பித்ததோடு மாத்திரமல்ல, நிறைவான வாழ்க்கைய எங்க கொடுக்கிறான்னா மரண தருவாயில என் ஆவி அதை கொடுத்த ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக, ஆண்டவருடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது உன்னதமான ஒரு வாழ்வு. இதத்தான் பவுல் அப்போஸ்தலன் இந்த இடத்துல சொல்லும் போது, நம்முடைய கண்கள்னால நாம் பார்க்க முடியாது, காது கேட்கவும் இல்ல, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்ல, ஆனா தேவனோ, தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அப்போ என் ஆண்டவர் இந்த உலகத்துல பரிபூரணத்தை சம்பாதித்து வைத்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற மேலான ஒரு காரியம் ஒன்று உண்டென்று சொன்னால் உன்னதமான வாழ்வு. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, இந்த ஆண்டவர் பரிபூர்ணப்படுத்துகின்றவர், பரிபூரணத்தை நமக்கு கொடுக்கின்றவர். அவர் எனக்கு கொடுக்கின்ற ஒரு மேலான காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, நாம் அவரோடு கூட வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைய பார்த்தோம். ஆனா இரண்டாவது சொல்லுகின்ற பொழுது, அவர் என்னில் வாசம் பண்ணுகிறவர், அவர் என்னில் வாசம் பண்ணுகிற மேலான ஈவை தருகிறவர். இத நாம உணர்ந்து கொண்ட வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனிதர்களாக. ஆனா ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளாகவும் பார்க்கின்ற பொழுது பல ஆசைகள், பல காரியங்கள் எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவது உண்டு, அதை நாம் கேட்பதும் உண்டு. ஆனால் என் ஆண்டவரோ இந்த இடத்துல அத சொல்லுகின்ற பொழுது என்னன்னு சொல்றாருன்னா, நான் பரிபூர்ணத்தின் ஈவ நான் கொடுக்கிறேன்னு சொன்னா, உன்ல நான் வாசம் பண்ண விரும்புகின்றேன், உன்னோடு கூட நான் வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதோடு மாத்திரமல்ல, என்னிலும் உங்களிலும் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஈவு என்று சொல்லப்படுகின்ற பொழுது எனக்கு உள்ளாக ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார். இதத்தான் பவுல் அப்போஸ்தலன் கொலோசையர் திருச்சபைக்கு எழுதும் போது 2வது அதிகாரத்துல 9வது 10வது வசனத்துல பார்க்கின்ற பொழுது அவர் விதமாக எழுதுகின்றார். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இங்கதான் அவர் சொல்லும்போது சொல்றாரு, பரிபூரணமாக சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசம் செய்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல தெளிவா சொன்னதோடு மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த நாட்களில நம்மிடத்துல நாம் பரிபூர்ணமா இருக்கிறேன்ப்பா, என்னுடைய ஈவு என்னன்னா, நான் உன்னில் உனக்குள் வாசம் பண்ண விரும்புகிறேன். இதத்தான் வெளிப்படுத்தல சொல்லும் போது ஆண்டவர் யோவான் மூலமா சொல்லும் போது சொல்றாரு, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவனோடு கூட வாசம் பண்ணுவேன்னு சொன்னதுல போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக கட்டளை இட்டிருக்கிறத நாம பார்க்கிறோம். அப்போ இந்த உலக வாழ்க்கையில வாழ்கின்ற ஆண்டவர் எனக்கும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நமக்கும் கொடுக்கின்ற ஒரு மேலான கிருபை ஒன்று உண்டென்று சொன்னால், ஈவு ஒன்று உண்டென்று சொன்னால், அவர் எனக்குள் வாசம் செய்கிறவர், அவர் எனக்குள் வாசம் செய்கிறவர்.
இத நாம் பெற்றும் பொழுது நம்முடைய இருதயம் நாம ஆண்டவருக்கு உகந்த ஒரு இருதயமாக நாம மாற்றி அவருடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்து அவருக்குள்ள நிற்கின்ற பொழுது என்னுடைய இருதயத்துக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிற ஒரு நல்ல ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதுல சந்தேகமே இல்லை. இயேசு கிறிஸ்துவும் கூட மலை பிரசங்கத்துல தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது மத்தேயு 5வது அதிகாரத்துல 8வது வசனத்துல பார்க்கின்ற பொழுது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி தெளிவாக ஆண்டவர் இந்த இடத்துல தன்னுடைய ஜனங்களுக்கு போதிக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ பரிபூர்ணப்படுத்துகின்ற ஆண்டவர், பரிபூர்ணப்படுத்தின ஆண்டவர் ஒரு மனிதன் பாவத்தெல்லாம் வெறுத்து பாவ கிரியைகளை எல்லாம் விட்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய அண்டையில வரும்போது இருதயத்துல இருக்கிற எல்லா பாவ கிரியைகள், எல்லா பாவ எண்ணங்களையும் விட்டு விலகி கிறிஸ்துவின் சிந்தையை தரித்தவனாக ஆண்டவரை போல ஆண்டவருக்கு உரியவனாக வாழ்வேன் என்று தீர்மானித்து அர்ப்பணிக்கின்ற பொழுது பரிபூரணத்தின் ஈவ ஆண்டவர் கொடுக்கிறார். என்னன்னா, என்னில் அவர் வாசம் செய்கிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல என் ஆண்டவர் எனக்குள்ளாக வாசம் செய்தார்னா நான் மேலான காரியத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அவரால நாம் வழி நடத்த முடியும். எல்லாத்தையும் அவரால சுதந்திரிக்க முடியும். ஆனா என்னுடைய இருதயமோ அவர் தங்குகிற ஆலயமாக இல்லாதபடிக்கு அசுத்தம், பிசாசினுடைய எண்ணங்கள், பிசாசினுடைய கிரியைகள் எனக்குள்ள இருக்கும்னு சொன்னா பரிபூர்ணத்தின் ஈவாகிய அவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுவதற்கு பதிலாக சத்துரு பொல்லாத பிசாசானவன் எனக்குள்ள வந்து வாசம் செய்கிறான். ஆகையினால மனிதர்களாகிய நம்மை பார்த்து அவருடைய பிள்ளைகளின் மூலமா ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், பரிபூரணத்தின் ஈவு எனக்குள்ள என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். இத நாம மறந்துவிட கூடாது. இன்னைக்கு உலக வாழ்க்கையில வாழ்கின்றோம். எனக்குள்ள இருப்பது யார்? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். முதல்ல பார்த்தோம், உன்னதமான வாழ்வை தருவது பரிபூரணத்தின் ஈவு. இரண்டாவதாக பார்த்தோம், எனக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். இது பரிபூரணத்தின் ஈவு. மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்க்கின்ற பொழுது பரிபூரணத்தின் ஈவு என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நமக்கு ஆண்டவர் கிருபையாக ஈவாக கொடுப்பது என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 1வது அதிகாரத்தின் 8வது வசனத்துல பார்க்கும்போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமோ எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அருமையான என் சகோதரனை சகோதரியே, இந்த மாலை வேளையில நாம் ஆண்டவருடைய சமூகத்துல கூடியிருக்கிறோம். இந்த ஆண்டவர் எனக்கு ஈவாக கொடுப்பது என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவரை எனக்கு ஈவாக கொடுக்கின்றார். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல பார்க்கின்ற பொழுது அவர் தீர்க்கதரிசியின் மூலமா சொன்ன ஒரு காரியம், கடைசி நாட்களில நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அந்த ஆண்டவர் அன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொன்னார். இன்னைக்கும் தன்னுடைய ஜனங்கள் கூடுகின்ற வேளையில ஆவியானவர் ஜனங்கள் மத்தியில, அவருடைய பிள்ளைகள் மத்தியில ஊற்றப்படுவதோடு மாத்திரமல்ல,
பலவீனர்களையும் பலப்படுத்தி, பயந்தவருடைய பயங்களையும் மாற்றி, திடமாய் திட்டமாய் கர்த்தருக்கு சாட்சிகளாக நிற்பதற்கு நம்மை பலப்படுத்தி, தைரியப்படுத்தி, நம்மை ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை மையப்படுத்துவதற்கு கருவிகளாக, நாம் அவருக்கு பிரியமான பாத்திரங்களாக திகழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார். அப்போ இந்த பரிபூரணத்தின் ஈவு என்னன்னா, நமக்கு ஆண்டவர் தன்னுடைய ஆவியை தருகிறார். தன்னுடைய ஆவியை தருவதோடு மாத்திரமல்ல, நம்மை பலனடைய செய்வதோடு மாத்திரமல்ல, நம்மை அவருக்கு உகந்த ஒரு சாட்சியாக வைத்து, இன்னைக்கும் மனிதனே, மகனே, நீ எனக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி பரிபூரணத்தை கொடுத்த ஆண்டவர் நமக்கு ஈவாக கொடுப்பது உன்னதமான தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி. ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமா சொன்ன இந்த ஆவியானவர் எனக்குள்ள வருவதோடு மாத்திரமல்ல, என்னை சாட்சியாக பூமியின் கடைசி பரியந்தம் என்னை சாட்சியாக எடுத்து நிறுத்துவதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பார்க்கின்ற பொழுது 1வது அதிகாரத்துல அவர் எனக்கு சாட்சிகள்னு சொல்லி சொன்னார். 2வது அதிகாரம் 32வது வசனத்துல பார்க்கின்ற பொழுது அங்க சீஷர்கள் சாட்சி சொல்றாங்க, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். சீடர்கள் கூடியிருந்தாங்க, கூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தாங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் அவர்கள் மத்தியில ஊற்றப்பட்ட பொழுது பெற்றுக்கொண்டவங்க முன்னால பயந்து கூடுனாங்க. ஆனா இங்க சாட்சிகளாக நின்று அறிக்கை செய்வதை நாம 2வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அதே பார்க்கும்போது பின்னான அதிகாரம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலையும் பார்க்கின்ற பொழுது, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அதே ஆண்டவர் 4வது அதிகாரத்துல பார்க்கின்ற பொழுது 33வது வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்றுன்னு சொல்லி இங்க அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதின லூக்கா எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ பரிபூரணத்தின் ஈவு என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, நம்ம மேல, அவருடைய ஜனங்கள் மேல, அவருடைய பிள்ளைகள் மேல ஆவியானவர் ஊற்றப்படுவதோடு மாத்திரமல்ல, இந்த நல்ல ஆண்டவர் நம்மை நிரப்பி, நம்மை அவருக்கு ஒரு சாட்சியாக நான் முன்னால பாவத்துல வாழ்ந்த, இப்ப பாவத்துல இல்லப்பா, என் ஆண்டவருக்குள்ள நான் இருக்கிறேன், பாவத்தை வெறுத்திருக்கிறேன், பாவ கிரியைகளை வெறுத்திருக்கிறாய், பாவ எண்ணங்களை வெறுத்திருக்கிறாய், பாவ சிந்தனைகளை வெறுத்து நான் இயேசுவை பின்பற்றி அவரோடு கூட அவரை பின் சென்று அவருக்கு சாட்சியாக இருப்பேன் என்பதற்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு ஈவுதான் பரிசுத்த ஆவியானவர். இந்த அருமையான மாலை வேளையிலும் நாம ஒன்று கூடியிருக்கிறோம், தேவனுடைய பாதத்துல அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் அருளுகின்ற இந்த ஈவாகிய 3 காரியங்களும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மிக மிக அவசியம். இதத்தான் ஆண்டவர் தன்னுடைய தாசர்களின் மூலமா நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பொழுது பரிபூரணத்தின் ஈவு என்னன்னா, நமக்கு அருள்வது உன்னதமான வாழ்வு. 2வது, அவர் எனக்கு அருளுகின்ற ஒரு வாழ்வு, என்னில் அவர் வாழ்கின்ற ஒரு மேலான வாழ்வு.
மூன்றாவது, என்னை அவருக்கு சாட்சியாக எடுத்து நிறுத்துகின்ற ஒரு வாழ்வு. ஆண்டவர் இந்த ஈவ நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார். உலக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானோ பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம். இந்த பரிபூர்ணம் நிச்சயமா இருக்க வேண்டும். இத நாம பெற்றுக்கொள்ளணும்னா அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரண தருவாயில் இருக்கின்ற பொழுது, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வாழ்க்கைய நாம பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது பரிபூரணத்தை நாம் அடைகின்றோம். இந்த பரிபூர்ணம் எனக்குள்ள உங்களுக்குள்ள கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால், எனக்கு ஆண்டவர் அருளுகின்ற உன்னதமான வாழ்வை பெற பாவத்தை வெறுப்போம், பாவ கிரியைகளை வெறுப்போம், பாவ எண்ணங்களை விட்டு மனம் திரும்புவோம். உன்னதராகிய தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணுவதற்கு என் இருதயத்தை திறந்து ஆண்டவருடைய கரங்கள்ல ஒப்பு கொடுப்போம். இந்த பரிபூரணத்தின் ஈவாக்கிய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பூமியில உலகத்துல சாட்சியாக வாழ்வதற்கு தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல வாழ்கின்ற நாம் யாருக்கு சாட்சியாக இருக்கிறோம், யாரை பின்பற்றுகிறோம், யாரோடு வாழ்கிறோம், இத கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இந்த மாலை வேளையில ஆண்டவர் அழைக்கின்றார், மகனே மகளே, நீ என்னுடையவன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நான் உன்னை பரிபூர்ணப்படுத்துவதற்காக வந்தேன். திருடன் கொல்ல வருகின்றான், உன்னை அழிக்க வருகின்றான். அவனுடைய கொலை செய்கைகளில் இருந்தோம், அழிவிலிருந்தோம் நான் உன்னை காக்க வல்லவராய் உன் கூடவே இருக்கிறேன், உன் கூடவே இருக்கிற. உன் இருதயத்தை எனக்கு தரமாட்டாயா, உன் இருதயத்தை எனக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாயா சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். இந்த நாளின் இந்த அருமையான மாலை வேளையில ஆண்டவருடைய வசனத்தை வார்த்தையை கேட்ட தேவனுடைய பிள்ளைகளை, நான் பரிபூர்ணம் அடைய வேண்டும், பரிபூர்ண அடைந்து தேவனுக்கு சாட்சியாக நிற்கணும், அவர் அருளுகிற ஈவ பெறணும்னா உலகத்தை அல்ல, உலக சிநேகத்தை அல்ல, உலக சிற்றின்பத்தை அல்ல, உன்னதரை நோக்கி ஓடுகின்ற நல்ல அனுபவத்தோடு, ஆண்டவரே நான் உம்மோடு இருக்கின்ற ஒரு நல்ல கிருபைய எனக்கு தாரும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தேடுகின்றார். என்னோடு இருக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவர் தேடுகின்றார். ஆண்டவரோடு இருப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? உலகத்தோடு இருப்போம் என்று சொன்னால் நான் உலகத்துக்கு உரியவன், ஆண்டவரோடு கூட இருப்பேன் என்று சொன்னால் ஆண்டவருக்குரியவன். எது வேண்டும்? எதை தெரிந்து கொள்ளப் போகிறோம்? கிறிஸ்து இயேசு எனக்குள் இருக்கணும், கிறிஸ்து இயேசு எனக்குள்ள வாசம் பண்ணணும். எனக்குள்ள அவர் இல்லைன்னா விசாசனம் தான் இருக்கிறான், அவனுடைய கிரியைகள் தான் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா நிச்சயமாகவே நாம உன்னதமான வாழ்க்கைய இழக்கின்றோம். இத இந்த மாலை நேரத்துல இழந்து விடாதபடி நாம கர்த்தருக்குள்ள இருக்கணும், பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மிடத்துல வந்து, மகனே மகளே, உன் இருதயத்தை நான் தட்டுறேன், இருதய கதவை தட்டுறேன், நீ இடம் கொடுப்பாயான்னு சொல்லி ஆண்டவர் கேட்கின்றார். நம்முடைய வாசல்ல நின்று தட்டும்போது சத்தத்தை கேட்போம், சத்தத்தை கேட்போம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு செயல்படுவோம்னா நாம மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். இந்த உலகத்துல நாம் தைரியம் உள்ளவர்களாய், உலகத்துல பிசாசை ஜெயிக்கணும்னா எனக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். இத ஈவாக தந்திருக்கிறார். பெற்றுக்கொள்வோம், ஆண்டவரில் பலனடைவோம், ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்போம்.